The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம எலெக்ஷன் எக்ஸ்பிளைனர் பகுதியில் அந்த பாஜகவுக்கான மேஜிக் நம்பர் குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். தற்போது பாஜகவுக்கான இடங்களை பார்ப்பதற்கு முன்பாக கடந்த 2 தேர்தலில் பாஜகவோட வெற்றி குறித்து நம்ம பார்ப்போம். அந்த வகையில் 2014 தேர்தலில் பார்த்தோம்னா முதன்முறையாக 282 தொகுதிகளோட தனிப்பெரும்பான்மையோட பாஜக ஆட்சி அமைக்கிறாங்க. தொடர்ச்சியா 2019 தேர்தல் வருது. 2019 தேர்தலை நம்ம பார்த்தோம்னா அதை விட அதிகமாக 303 இடங்கள்ல பாஜக வெற்றி பெறுறாங்க. கூட்டணி கட்சிகள் 49 இடங்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமா 350க்கும் அதிகமான இடங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறாங்க. இந்த முறை பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்பு அந்த நம்பருக்கான சான்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குஜராத்ல 26 தொகுதிகளுக்கு 26 தொகுதி பாஜக அப்படியே வெற்றி பெற்றாங்க. உத்தரப்பிரதேசல ஒட்டுமொத்தமா இருக்கிற 80 தொகுதிகள்ல 62 தொகுதிகள்ல பாஜக வெற்றி பெற்றாங்க. கூடுதலா அப்னாதல் 2 தொகுதி வெற்றி பெற்றிருந்தாங்க. அதே போல மத்திய பிரதேசல 28 தொகுதிகள்ல பாஜக வெற்றி பெற்றிருந்தாங்க. ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதே போல கர்நாடகால 25 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருந்தாங்க. ராஜஸ்தான்ல 24, மேற்கு வங்கத்துல 18, மகாராஷ்டிரால 23, ஜார்க்கண்ட்ல 11 தொகுதிகள், ஹரியானால 10 தொகுதிகள், பீகார்ல 17 தொகுதி, சத்தீஸ்கர்ல 9, அஸ்ஸாம்ல 9, உத்தரகாண்ட்ல 5 தொகுதிகள், கூடுதலா ஒரிசால ஒரு 8 தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பல்வேறு மாநிலங்கள்ல அந்த ஸ்வீப் ஒட்டுமொத்தமாக பாஜகவோட வெற்றி வாய்ப்பு 90% அதிகமாக இருந்தது. இந்த முறை அப்படி ஒரு சாத்தியம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அங்கதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா நிற்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்துல கடந்த முறை வெற்றி பெற்றிருந்த அளவுக்கு இந்த முறை அங்கே பெரிய மாற்றங்கள் இல்லை. எதிரணியில இந்தியா கூட்டணி, அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஒரு கணிசமான வெற்றிகளை அவர்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பாஜக அதிகமான இடங்களை இந்த முறையும் அங்கே பெறுவாங்க. காரணம், அந்த மாயாவதி கட்சி 2019 ஒரு 10 இடங்களை பெற்றிருந்தாங்க. இந்த முறை அங்கே கொஞ்சம் அவங்க அந்த கட்சி கொஞ்சம் சரிஞ்சிருக்கிறதுனால பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்பு அங்க மீண்டுமே நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்ற தகவல்கள் தான் வருது. அதே வேளையில மத்திய பிரதேசமே கூட கடந்த முறை வெற்றி பெற்ற அளவுக்கான வெற்றி அப்படிங்கிறது பாஜக அங்க கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. கர்நாடகா, ஆனா இங்க மாற்றம் அப்படிங்கிறது எந்தெந்த மாநிலங்கள்ல வருதுன்னு பார்த்தோம்னா, கர்நாடகால கடந்த முறை 25 இடங்கள்ல வெற்றி பெற்ற அளவுக்கு பாஜகக்கான அந்த வெற்றி வாய்ப்பு இருக்காது. அதில் கணிசமான தொகுதிகள் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல ராஜஸ்தானிலும் கடந்த முறை 24 தொகுதிகள் வெற்றி பெற்ற இடத்துல அங்கேயுமே கூட அந்த வெற்றி வாய்ப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா பார்க்கப்படுது. அடுத்ததா பார்த்தோம்னா மேற்கு வங்கத்திலையும் அது போன்ற கருத்துக்கள் வருது. 18 இடங்களை பிடித்த இடத்துல இந்த முறை அதுல குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல மகாராஷ்டிராலையும் கடந்த முறை 23 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருந்தாங்க. அது ஒரு 15 இருந்து 18 தொகுதிகளாக வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதா சொல்லப்படுது. அதே போல ஜார்க்கண்ட், ஹரியானா இடங்கள்லையும் கணிசமான இடங்கள் பாஜக போவதற்கு வாய்ப்புகள் இருப்பதா சொல்லப்படுது. பீகார்லயுமே கூட கடந்த முறை 17 இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுலயும் கூட ஒரு 5-6 இடங்கள் குறையலாம் அப்படின்ற கருத்துக்களை அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. சத்தீஸ்கர், அஸ்ஸாம், உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்கள்ல பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது அப்படின்ற அளவுல பார்க்கப்படுது. அதே வேளையில குஜராத்திலும் கூட இந்த முறை ஆம் ஆத்மி பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து போட்டிடுறாங்க. அந்த வகையில அங்குமே கூட அந்த வெற்றி வாய்ப்பில் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல கடந்த முறை டெல்லியில எடுத்துட்டோம்னா கூட 7 தொகுதிகள்ல பாஜக, அதாவது ஒட்டுமொத்தமா இருக்கிற 7 தொகுதிகளிலுமே பாஜக வெற்றி பெற்றிருந்தாங்க. அங்கேயுமே கூட இந்த முறை காங்கிரஸ், ஆம் ஆத்மி கூட்டணி அமைத்து போட்டிடுறாங்க. ஆம் ஆத்மி 4 இடங்கள்லையும், காங்கிரஸ் 3 இடங்களையும் போட்டிடுறாங்க. அதனால அங்கேயுமே கூட அந்த வெற்றி வாய்ப்பு குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த முறை அந்த தனி மெஜாரிட்டிக்கான அந்த வெற்றி பெற்ற 15 மாநிலங்களில் மட்டுமே இந்த முறை 50 இருந்து 60 இடங்கள் குறைவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அந்த வகையில இந்த பாஜக ஓரளவுக்கு நன்றாக வெற்றி பெறக்கூடிய இந்த மாநிலங்களிலே ஒரு 50 தொகுதிகளில் இருந்து 50 தொகுதிகள் வரைக்கும் பாஜகவுக்கு இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுது. அந்த வகையில ஒரு 200 இருந்து 220 இடங்களை பாஜக இந்த தொகுதிகளுக்குள்ள பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுது. இது தவிர மற்ற மாநிலங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலும் கூட கடந்த முறை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 270 இருந்து ஒரு 30க்கும் அதிகமான தொகுதிகளை மற்ற இடங்கள்ல பாஜக பெற்றிருந்தாங்க. அந்த வகையில இந்த முறை ஒரு சில மாநிலங்கள்ல பாஜக அதிகமான இடங்களை பிடிப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அந்த வகையில தெலுங்கானால கடந்த முறை 4 இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்றிருந்தாங்க. அங்க 1-2 இடங்கள் அதிகமாகலாம். அதே போல ஆந்திரால கடந்த முறை ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெறல. ஆனா அங்குமே பாஜக தங்களோட கணக்கை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு சில மாநிலங்கள்ல புதிதாக ஒரு சில இடங்களை பாஜக வெற்றி பெறலாம்.
மற்ற இதுவரைக்கும் நம்ம மற்ற ஒரு 15 மாநிலங்கள்ல நம்ம பார்த்த மாதிரி ஒரு 220 230 இடங்களை பிடித்தாலும் கூட இந்த மற்ற இடங்கள்ல ஒரு 40 இடங்கள் 45 இடங்களை பிடிக்கலாம். அதனால வந்து பாஜக இந்த முறை கடந்த முறை வெற்றி பெற்ற அளவுக்கான அந்த 303 அப்படின்ற இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது களத்துல இல்லை அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக அரசியல் பார்வையாளர்களோட கருத்துக்களா இருக்கு. அந்த வகையில பாஜக ஒரு 260 இருந்து 270 75 இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அந்த அரசியல் கள நிலவரம் இருப்பதாகத்தான் அரசியல் வல்லுநர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அதே போல பாஜக கூட்டணி கட்சியினர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 97 இடங்கள்ல பாஜக கூட்டணி கட்சியினர் போட்டியிடுறாங்க. அங்கேயுமே கூட ஒரு 40 இடங்கள் வரைக்கும் பாஜக வந்து வெற்றி பெறுவதற்கு வந்து வாய்ப்புகள் இருப்பதாக பாஜக கூட்டணி கட்சியினர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அந்த வகையில ஒட்டுமொத்தமாகவே 310 இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அரசியல் பார்வையாளர்களோட அந்த கருத்தா இருக்கு. அந்த வகையில 400 இடங்களோ இல்ல வந்து பாஜக தனியாக 370 இடங்கள் அப்படின்னு பாஜக செய்து வந்த பிரச்சாரமோ இல்ல அமித்ஷா சமீபத்துல சொன்ன மாதிரி அந்த 380 இடங்கள்லயே நாங்க 270 இடங்களை வந்து வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்ன கருத்துக்களோ அரசியல் பார்வையாளர்களோட கருத்துக்கள் வந்து அதற்கு எதிராகத்தான் இருக்கு. அந்த வகையில ஒரு ஒட்டுமொத்தமாகவே பாஜக ஒரு 270 இடங்களை பிடிப்பதற்கு தான் வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுது. அந்த வகையில இந்த முறை அந்த தனி மெஜாரிட்டி உள்ளிட்ட விஷயங்கள்ல கூட தேர்தல் முடிவுகளின் போது ஒரு கடுமையான விவாதங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் பார்க்கப்படுது. பாஜக கூட்டணி கட்சியினர் வெற்றி பெற்றாலும் கூட அவங்களோட ஆதரவு உள்ளிட்ட விஷயங்களில் அவங்களோட கோரிக்கைகள் அப்படின்னு அரசியல் களம் ரொம்பவே பரபரப்பாக இருப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அரசியல் பார்வையாளர்கள் வந்து பார்க்கிறாங்க. மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.